ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் வந்து எப்படி ஊறுகாய் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்து 1.5 செம்பளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு கிண்ணத்தையும் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிக்குச்சு எனக்கு. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோ பெரிய இட்லி பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிற சோம்பேறித்தனத்தினால இந்த மாதிரி வந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கட்டி பெருங்காயம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்துட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடர் அப்படின்னா காய் வதக்கும் பொழுது வந்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சேர்த்து வந்து நீங்கள் பவுடர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கூட காரம் தேவையான அளவு மிளகாய் வத்தல் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 10 நெல்லிக்காய் தான் வந்து இருந்துச்சு, நிறைய வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நெல்லிக்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்துட்டு அந்த கடுகு வந்து பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்குமே வந்துட்டு வறுத்துக்கலாம். ஸோ அது வந்து சடச்சடன் பொரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட் எல்லாமே வந்துட்டு கம்மியானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் வந்துட்டு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சூப்பராக வந்துட்டு அந்த கார்னர் எல்லாமே வெடிச்சு வந்துட்டு அழகாக வந்து வெந்து வந்துருந்துச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சாலுமே வந்துட்டு இதே சேமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்து புஷ் பண்ணிவிட்டு அந்த விதைகள் எல்லாமே நீக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். சும்மா வந்துட்டு இது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த கொட்டைகள் எல்லாமே வந்துட்டு நீக்கிட்டு நீங்கள் வந்து காயை மட்டுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கையில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பூனை வந்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா இது வந்து உடஞ்சிக்கோ, உள்ளே இருக்க கொட்டையை மட்டுமே வந்து தனியாக வந்து நீக்கிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் வந்துட்டு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகுளுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்துட்டு பெருசாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அதை விட்டுருங்க. இல்லை வந்துட்டு கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் வந்துட்டு பொடிசாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்துட்டு கரண்டியை வச்சு அமைக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மசிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ வேக வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோ இல்லையா மசாலா பவுடர், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக வந்து இது வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும், ரொம்பலாம் வந்து டைம் வந்து எடுத்துக்காது. அவ்வளோதான், இதில் நிறைய பொருட்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஃப்ளேவர், அந்த வாசனையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக சாப்பிட்றத விட வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதா வந்து தோணும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறுவாயில் கூட சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய சத்துக்களும் வந்து இருக்குது. நம்ம வந்து நெல்லிக்காய் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த ஊறும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நெல்லிக்காயில் ரத்த ஊறும் கிடையாது, நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.